தமிழ் பல்கலைக்கழகத்தில் கல்வி செல்வம் வீரம் என்கிற தலைப்பிலே ஒரு தலைசிறந்த பன்னாட்டு கருத்தரங்கத்தை நிகழ்த்தி இந்த அமர்விற்கு பேராசிரியர் ஐயா அவர்களை கட்டுரையாளர்களுக்கு தலைமை பொறுப்பேற்க வைத்திருக்கிற பன்னாட்டு கருத்தரங்கத்தினுடைய அனைத்து செயற்பாட்டாளர்களுடைய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் அற்புதமாக சொன்னார்கள், எது எப்பொழுது தேவை என்று சொல்லுகிற போது காலமறிந்து என்னை கேட்டால் இன்றைய சூழ்நிலையில் பொருள்தான் தேவை என்று சொன்னார்கள். ஆனால் கல்வியா செல்வமா வீரமா என்று சொல்லுகிற போது இந்த உலக பந்து இயங்குகிற போது அந்த இயக்கத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு எல்லோருக்கும் முப்பரிமாணத்தின் அடிப்படையிலே கல்வி செல்வம் வீரம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்றும் அவ்வப்பொழுது மாறி மாறி வாழ்நிலையுடைய அந்த சூழ்நிலையை தகவமைப்புக்கு ஏற்றவாறு பயன்படுத்தி வாழ்வதுதான் வெற்றி என்பதை பல்கலைக்கழகம் மிக தெளிவாக தெரிந்துதான் இந்த மூன்று தலைப்பையும் கொடுத்திருக்கிறார். கல்வி எந்த சூழ்நிலையிலே கிடைக்கும் என்று பார்த்தால் ஔவையார் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், இளமையில் கல் என்று சொல்லுவார்கள். ஏன் இளமையில் கற்க வேண்டும் என்று சொன்னால் ஹார்மோன் என்று சொல்லுகிறோமே, அந்த வேதியியலுடைய மாற்றத்திற்கு நம்முடைய உடல் இழுத்தடிக்கப்படக்கூடிய ஒரு வேதியியல் கூறாக செயல்படும். அப்படி செயல்படுகிற போது எது அதை கட்டுப்படுத்தி ஒரு பகுத்தறிவுக்கு உட்படுத்தி நீ கண்ணால் பார்க்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கெல்லாம் செல்லக்கூடாது என்று உன்னை எது பண்படுத்துகிறது என்று சொன்னால் அந்த இளமையிலே உன்னை பண்படுத்தக்கூடிய ஒரு குறியீடாக கல்வி இருக்கிறது. அதனால்தான் நம்முடைய சங்க புலவர் அவை பிராட்டி அவர்கள் இளமையில் கல்வி என்று சொன்னார்கள். அதற்கு அடுத்த கல்வி கற்ற பிறகு நாம் வாழ்வியலுக்கு தேவையான ஒரு அகவாழ்வு இல்லற வாழ்வியலை ஈடுபடுகிற போது அதற்கு நமக்கு பொருள் தேவைப்படுகிறது. அப்படி பொருள் தேவைப்படுகிற போது எப்படி பொருளை ஈட்ட வேண்டும் என்கிற ஒரு கேள்வி நம்மிடத்திலே இருக்கும். பொருளை ஈட்டுவதற்கு பல்வேறு வழிகள் இருக்கிறது என்றாலும் கூட அறவழியிலே பொருளை ஈட்ட வேண்டும் என்று உலகத்திற்கு மாந்தர்களுக்கு அறிவுரை புகட்டிய ஒரே சமூகம் தமிழ் சமூகம். அதுதான் அறவழியிலே பொருள் ஈட்ட வேண்டும் என்று சொல்லுவார்கள். பணத்தை யார் வேண்டுமானாலும் சம்பாதிக்கிறார் என்று கிராமத்திலே சொல்லுவார்கள். நாய் பேரெல்லாம் சம்பாதிக்க அப்படின்வாங்க. அந்த பொருளை ஈட்டுவதற்கு கூட ஒரு வரையறை வேண்டும். அண்ணா நகரில் நான் சென்று கொண்டிருந்த பொழுது இதுபோன்று சென்னையில் ஒரு பல்கலைக்கழகத்துடைய பன்னாட்டு கருத்தரங்கத்திலே சென்று கலந்து விட்டு செல்கிற போது வேறொரு நிகழ்வை என்னை உரையாற்றுவதற்கு அழைத்தார்கள். ஒரு கைபேசியை நான் கையில் வைத்துக் கொண்டு நடந்து சென்று கொண்டிருந்தேன். இருசக்கர வாகனம், அதிலே அந்த நம்பர் பிளேட் என்று சொல்வார்கள், அது இல்லை, புது வண்டி. அதை ஓட்டி கொண்டு வந்த ஒருவர் என்னிடத்தில் ஓரமாக நிறுத்தி கேட்டார்கள், ஐயா ஐசிஎஃப்க்கு செல்ல வேண்டும், எப்படி தெரியுமா என்று கேட்டார்கள். நான் சென்னை லயோலா கல்லூரியிலே படித்த மாணவன் என்பதனால், தமிழ் துறை படித்த மாணவன் என்பதனால் எல்லோரையும் அறவழியிலே தான் இந்த வாழ்வை வாழ்கிறார்கள் என்ற நம்பிக்கொண்டிருந்த ஒரு மாணவன் என்பதனால் அந்த இருசக்கர வாகனத்திலே வந்தவருக்கு வழியை காட்டுகிறேன், நான் அந்த வழியாக தான் செல்லுகிறேன், அந்த வண்டியை நான் அமர்ந்து கொள்கிறேன், ஐசிஎஃப் என்று சொல்லக்கூடிய அந்த சாலையை நான் காட்டுகிறேன் என்று அவரிடத்தில் கூறினேன். அவர் ஒரு தொலைபேசி எண்ணை நான் அவர்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களிடத்தை கொடுத்து விடுகிறேன், கைபேசியை கொடுங்க என்று கேட்டார். நான் அவரை அறம் சார்ந்த மனிதன் என்று ஏறத்தாழ ஒரு 18,000 ரூபாய் என்று நினைக்கிறேன். என்னுடைய டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வில் படித்த மாணவர் எனக்கு இலவசமாக வாங்கி கொடுத்தார். அவரிடத்துல கொடுத்து அவர் அப்படியே அப்படி நம்பர் போட்டு அப்படின்னு சொன்னாரு, யார்கிட்ட பேசலாம்னு தெரியல. அவர் அப்படியே அப்படி நம்பர் போட்டு அப்படின்னு சொன்னாரு, யார்கிட்ட பேசலாம்னு தெரியல. அவருடைய வலது காலால் அந்த வண்டி ஒரு உதவச்சார், அவ்வளவுதான், வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு அவர் பேசும்போதே ஒரு ஞாபகம், அதுதான் சொல்லுவாங்க, தமிழுக்கு ஜீனியஸ் என்று சொல்லக்கூடிய அந்த லாங் விஷன் என்று சொல்லுவோமே, அந்த ஈகிக்கிற ஆற்றல் வேறு எந்த மொழிக்கு இருக்கிறதோ, வேறு எந்த பண்பட்ட அந்த இலக்கியங்கள் இருக்கிறதோ தெரியாது. தமிழ் இலக்கியத்தை முழுதாக படித்தவர்களுக்கு நாம் சிக்கலிலே சென்று சந்திக்கிற போது கூட நம்மை காப்பாற்றுவதற்குரிய ஆற்றலும் அறிவும் தமிழ் இலக்கியத்தில் இருக்கிறது. இந்த நேரத்தில் நான் யூகித்து
அவர் நம்முடைய கைபேசி வாங்கி இருக்கிறாரே திருப்பி தருவாரா என்று யூகிக்கிற போது வண்டி கிளம்பி விட்டது. வண்டியை பிடித்துக் கொண்டு பின்னால் ஓடுகிறார். இருசக்கர வாகனம், புது வண்டி. அது ஆல்ரெடி யாரிடத்துலயுமே திருடி கொண்ட வண்டி போனது தெரியல. பிடிச்சிட்டு ஓடும் போது அது என்னால அதுக்கு மேலே பேலன்ஸ் பண்ண விட்டுட்டேன். உடனே அருகாமல் இருக்கிற காவல் நிலையத்துக்கு போய், ஐயா 20,000 தொகை உள்ள கைபேசி திருடிட்டாங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க, யாரை பார்க்கணும்னா வாங்க ஐயா கூப்பிட்டு போறோம். ரைட்டு கூப்பிட்டு போனாரு. அவர் எனக்கு அறிவுரை சொன்னார். இப்பதாங்க காலையில் 7 மணிக்கு ஒரு கம்ப்ளைண்ட், 18 சவரன் அந்த ஆரம் அட்டி என்று சொல்லக்கூடிய புது மன பெண் அந்த சாலையில் நடந்து போது எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குங்க. இதையெல்லாம் நாங்கள் திருப்பி தருவோம்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறான்னு சொல்லி யார் சொல்றது? காவல்துறை சார்ந்த அன்பர் ஒரு காவலர் சொல்றார். அது யாருக்கான 20 பவுனையே தேடி தருவோமான்னு சந்தேகத்துல கம்ப்ளைண்ட் வாங்கி வச்சிருக்கு. நமக்கு 18,000 கைபேசி தருவாருன்னு எனக்கு ஒரு ஐயம் வந்துருச்சு. அந்த கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். இதையெல்லாம் எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், நான் சரியாக என்னுடைய வகுப்பிலே பாடம் எடுத்து ஒரு மாணவனை அரசு ஊழியர் ஆக்குவதற்கு பயிற்சி கொடுத்திருக்கிறேன். அவன் எனக்கு கைமாறு செய்வதற்காக நன்றி பிரயாசமாக ஒரு கைபேசி வாங்கி கொடுத்திருக்கான். அவன் அறவழியில சம்பாதிச்சு எனக்கு கொடுத்திருக்கான் என்றாலும் நமக்கு அறவழியிலே ஈட்டினாலும் கூட அந்த இடத்தில் வீரம் என்று சொல்லக்கூடிய தற்காப்பு கலை என்ற இடத்திலே அந்த சாலையில் இல்லாத போது அந்த திருடனிடத்திலே சிக்கிக்கொண்ட அந்த கைபேசியை என்னால் பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை என்று சொல்லுகிற போதுதான் இந்த அரை இலக்கியம் சொன்ன குறைந்தபட்சம் இந்த வீரத்தை நம் இலக்கியங்கள் வழிகாட்டுகிற சிலம்பம், கராத்தா என்ற தற்காப்பு கலைகளை எல்லாம் நாம் கற்றிருந்தால் இந்த திருடரை நாம் தட்டி அவனை எதிர்த்து நம் கைபேசியை காப்பாற்றி இருக்கலாம் என்கிற ஒரு அறிவு எனக்கு அந்த இடத்திலே தோன்றியது. இடத்திலே அறிவு இருக்கிறது, கல்வி செல்வம் நிறம் இருக்கிறது. அதன் மூலமாக எனக்கு ஒரு கைபேசி கூட என்னுடைய மாணவன் வாங்கி கொடுத்து விட்டான் என்றாலும் அந்த இடத்திலே உள்ளபடியே சொல்லுகிறேன், வீரம் என்பது இடத்திலே இல்லை. மாணவ செல்வங்களே, பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை எல்லாம் ஆசிரியர் கோணத்தில் இருக்கிற காமகர்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்திலே கற்பழிக்கக்கூடிய பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு கேடுகட்ட தேசத்தில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் பிள்ளைகளுக்கு கல்வியை போதியுங்கள். அதனூடாக அவர்களுக்கு அந்த சனிநாயர் என்று சொல்லக்கூடிய அந்த விடுப்பு நேரத்திலே தற்காப்பு கலைகளை குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு தவிர்க்காமல் கற்றுக் கொடுங்கள் என் தமிழ் சமூகமே. ஏனென்று சொன்னால் இந்த தமிழ் இலக்கியங்கள் தான் சொல்லுகிறது, கல்வி செல்வம் வீரம் மூன்றும் உள்ளடக்கிய இந்த சமூகம் தான் அனைத்தையும் எதிர்த்து தற்காப்பு வாழ்வியலை வாழும் என்று சொல்லுகிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த பன்னாட்டு கருத்தரங்கத்திலே இந்த 3 தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். அந்த அவை பிராட்டி சொன்னார்களே, இளமையில் கல் என்று. அது இளமையில் மட்டும் கற்பதனால் நாம் ஒரு வேலைக்கு செல்லலாம். ஐயன் வள்ளுவர் அவர்கள் சொல்கிறார், ஒவ்வொரு கல்வியாளர்களும் படிப்பதற்கு ஒரு வரையறுக்கப்பட்ட வயசை சொல்லுகிற போது உலகத்திலேயே சாகும் வரை படி என்று சொன்ன ஒரு மாபெரும் மகத்தான கல்வியாளர் தான் இந்த மண்ணிலே பிறந்த ஐயன் திருவள்ளுவர் அவர்கள். வேறு எந்த கல்வியாளரும் வரையில் படிப்பதற்கான அந்த டைம் டியூரேஷன் என்று சொல்லக்கூடிய வரையறுக்கப்பட்ட காலங்களோடு இருக்கப்பட்ட கல்வியாளர்களை தான் கல்வி உளவியல் நூலில் நாம் படித்திருக்கிறோம். ஆனால் ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் தான் சொல்லுகிறார், யாராலும் நாடாமல் ஊராமல் என்றொருவன் சாந்தனையும் கல்லாவாறு என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய அமர்வுக்கு தலைமை ஏற்றிருக்கிற ஐயா ரமேஷ் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பேராசிரியர் துறைக்கு மட்டும் படித்த அந்த வரையறுக்கப்பட்ட காலத்தில் படித்த அந்த சூழலில் கூட இந்த சமூகம் அவருக்கு சல்யூட் அடித்து மரியாதை செலுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் முத்துக்குமார் அரங்க இந்த அரங்கத்துக்கு போயிருந்தனால அவர் யாருன்னு ஒரு சின்ன ஒரே ஒரு பதில் தெரிஞ்சுக்க சொல்லுங்க. யாரும் எந்திரிச்சு சொல்லுங்க. அவருடைய நினைவா பெயர் சொல்லி இருக்கிறதுனால அவரை சார்ந்த ஒரே ஒரு சின்ன குறிப்போடு நான் ஒரு குறிப்பு சொல்லி முடிச்சிடறேன். ஏறத்தாழ 2017-18 அவருடைய மரணம் என்று நினைக்கிறேன். அவர் மரணப்படுக்கையில் மஞ்சள் காமாலை என்று சொல்லுவார்கள், அந்த நோய் வாய்ப்பட்டு அறையிலே படுத்து இருக்கிற போது கடைசியாக ஒவ்வொரு கவிஞனும் தன்னுடைய மரணம் நெருங்குகிற போது ஏதேனும் ஒரு மொழியில் செழுமையான இலக்கியத்தையோ அல்லது தான் சார்ந்த ஒரு தலைவனையோ உள்வாங்கி கவி புனைய வேண்டும் என்று நினைப்பது எல்லா கவிஞருடைய பெரும் விருப்பமாக இருந்தது. அவர் மரணப்படுக்கையில் படுத்த அந்த நேரத்தில் எழுச்சி தமிழர் டாக்டர் திருமா என்று சொல்லக்கூடிய தலைவருடைய பிறந்தநாள் வருகைக்காக
அவர் படுக்கையிலே ஏறத்தாழ ஒரு பக்கம் எழுச்சி தமிழர் திருமாவுக்காக அவர் கவிதை எழுதி கொண்டிருந்த அந்த சூழல் தான் அவர் மரணிக்கிறார். எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த அரங்கத்திற்கும் இந்த கட்டுரையினுடைய தலைவருக்கும் ஒரு ஒப்புமை இருக்கிறது. அந்த தலைவர் திருமாவனுடைய பிறந்த நாளுக்காக எழுதப்பட்ட அந்த கவிதை அந்த காலகட்டத்தில் தான் அவர் இருக்கிறார். இதோட முடித்துக்கொள்ளும். அடுத்ததாக டாக்டர் திருமா அவர்கள் அறிவுனா என்னன்னு சொல்றாருன்னா, அறிவு என்பது உணர்வு, ஆய்வு, தெளிவு என்னும் 3 படிநிலைகளை கடந்து செழுமை வரும் புரிதல்களின் முதல் நிலையே ஆகும் என்றும், படிப்பு அறிவாயும் பட்டறிவாயும் அவை புலன்களின் வழி உணர்த்தும் உழைத்தும் அறிந்து கொள்வதே ஆகும். அதாவது ஆதி அந்தம், மேல் கீழ், உள் வெளி, வளர்ச்சி, சிதைவு, எழுச்சி, வீழ்ச்சி, மெய் பொய், நன்மை தீமை, வன்மை மென்மை என தொடர்புடையவற்றின் பல்வேறு பரிமாணங்களையும் அறிந்து கொள்வதே அறிவு என்பதாக சொன்னார். இப்போ ஒரு சின்ன ஒரு இது வேதங்கள் எத்தனை சொல்ல முடியும்? யாராவது வேதங்கள் என்னென்ன வேதங்கள்? எப்படி வேதங்கள்னு அது 4 காலத்தை யார் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க? ஒரு அறிவு என்பது என்னன்னா, நமக்கு போதிக்கப்பட்ட அறிவு நம்முடைய மரபை சார்ந்ததா, நம் இனத்தினுடைய செழுமையை சார்ந்ததா, நம் மொழியினுடைய வளமையை சார்ந்ததா, நம்முடைய பண்பாட்டை சார்ந்ததா, இவை எல்லாம் கூர்ந்து நோக்கி வடிவமைக்கப்பட்ட ஒரு சித்தாந்தம் தான் நமக்கான அறிவு. ஆக நம்மிடம் போதிக்கப்படுகிற அறிவை முதலில் நாம் உற்று அறிதல் வேண்டும், ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும், தெளிந்து யாரிடம் சொல்ல வேண்டும். இந்த 3 படிநிலைகள் தான் அறிவு இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நான் கேட்ட கேள்வி சொன்னீங்களா? சரியா? நீங்க சொன்ன பதில் சரியா? நான் கேட்டதுக்கு நம்முடைய வேதம் என்பது உள்ளபடியே அறம் பொருள் இன்பத்தை சார்ந்த ஒன்று சங்க இலக்கியமா இருக்கணும், இல்ல திருக்குறளா இருக்கணும். இது இல்லாத வேற எதுவும் தமிழர்களுக்கு வேதமா இருக்கவே கூடாது. என்றாலும் நம்முடைய கல்வி என்பது உற்று அதை அறிந்து உணராத அந்த படிநிலையின் காரணமாக எவனுடைய கொள்கையோ கோட்பாடோ நம்முடைய அறிவாக நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏன் ஏற்படுகிறது என்று சொன்னால், இவர் சொன்னார் அந்த அடிப்படையில் தான் உணர்வு, ஆய்வு, தெளிவு இல்லாத அந்த சூழ்நிலையினால இன்றைக்கு நமக்கு வேதம் என்பது நம்முடைய கொள்கையாகவோ கோட்பாடாகவோ நாமளே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஆயிடுச்சு. நேற்று முந்தானத்தோ ஒரு இரவு வந்துச்சு. நேற்று இரவு என்ன சொல்ல முடியுங்களா? பிரசித்தி பெற்ற ஒரு இரவு எனக்கு கொண்டாடுறாங்க. அது எப்படி இன்னைக்கு வரப்போற இரவுக்கு எத்தனை மணி நேரமோ அப்படிதான் நேற்று நடந்த இரவு வந்திருக்கும். அது ஒரு 12 இரவு சேர்ந்து ஒரு இரவு நேற்று வந்திருக்குமா? சொல்லுங்க. ஒரு 12 இரவு சேர்ந்தா மகா என்றால் அது பெருசுன்னு அர்த்தம். ஒரு இரவுன்னா 8 மணி நேரம் இரவு இருக்குமா? அப்ப நேற்று இரவுக்கு என்ன 80 மணி நேரம் இருந்துச்சு. அப்ப இதெல்லாம் அறிவுக்கு உட்படுத்த வேண்டும். நமக்கு ஒரு விஷயத்தை ஒருத்தன் போதிக்கும் போது என்னன்னா, அவனை ஒரு பெரிய மனிதராக, பெரிய கோட்பாடுடையவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய மூலையிலே திணிக்கப்படுகிற அனைத்தையும் ஆய்வுக்கு உட்படுத்தாமல் நாம் எதை ஏற்றுக்கொண்டாலும் அது உண்மையான அறிவாக இருக்காது. இந்த வார்த்தை அடிப்படையாக சொல்றார். அதுக்கு அடுத்தது கள அறிவு என்று ஒரு அறிவை அவர் சொல்கிறார். கள அறிவு இல்லாத அறிவே இல்லை என்று சொன்னால், கிராமப்புறங்களிலே ஊர் சேரி என்று தனித்தனியாக பிரித்து கிடக்கிறது. பிற்படுத்தப்பட்ட எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் நாம் படிக்கிறோம், ஒரு கல்லூரியிலே படிக்கிறோம். பள்ளி கல்லூரி அனைத்து சூழலிலுமே சாதி பாராட்டப்படுவதில்லை. ஏனென்று சொன்னால் நட்பு வலிமையாக இருக்கும். எந்த உறவு சிதைத்து போனாலும் பள்ளிகளை சாதி பாராட்டப்படுவதில்லை சொல்லியிருக்கீங்க. ஒரு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தலைமை ஆசிரியர் ஒரு மாணவர்கிட்ட நீ நம்ப ஆளுடா, நீ நம்ப ஆளு, நீ அவங்க கூட சேரக்கூடாது அப்படின்னு சொல்ற வீடியோ வந்துச்சு. நீங்க பதில சொல்றீங்க பள்ளிகள் சாதி பாராட்டப்படுவது இல்லையா? மாணவர்களுக்கு சரி, ஆனா ஒரு ஆசிரியர் சாதி பாராட்டுவதில் எந்த விதத்துல சரி? நீங்க அருமையான ஒரு கேள்வி கேட்டுறீங்க. நாங்கள் சின்னத்துறை கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருநெல்வேலியில மாணவரிடத்திலே சாதி இருக்கின்றன. நான் சொல்றது ஒரு பொதுமைப்படுத்தப்பட்ட பெரும்பான்மை சூழலில் தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். சாதி மதம் இந்தியா இருக்கும் வரையில் இருக்கும். புரியுதுங்களா? இந்த சாதி மதம் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லக்கூடிய அம்பேத்கர் எழுதிய அந்த சட்டத்தை சிதைப்பதற்காக நடுவண் அரசு இதுவரையில் 2000 சட்டங்களை நீக்கி இருக்கிறார். எத்தனை சட்டம்? 2000 சட்டங்களை நீக்கி இருக்கிறார். ஆசிரியரிடத்தில் மட்டுமல்ல, அனைவரிடத்திலும் இந்தியாவிலே சாதி இருக்கும். அந்த சாதியை ஒடுக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் தமிழ் இலக்கியம் கூறுகிற சாதி மதமற்ற தமிழ் சமூகத்தை படைப்பதற்காக உங்களிடத்திலிருந்து அந்த பணியை தொடங்குங்கள். சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற குறியீடை கல்வி, பொருளாதாரம், சமூகம், அரசியல், பண்பாடு
அனைத்து தளங்களிலும் சாதி ஒழிப்பதற்காக உங்களிடத்திலிருந்து ஒரு வரலாற்று பிரளயத்தை, வரலாற்று தொடர்ச்சியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். சரிங்க, சாதி நீங்க சாதி படம் சொல்லிட்டீங்க. ஏன்னா இந்த சாதி வசிக்கும் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க இல்லையா, அதை ஏன் நான் வந்து வேணாம் மறுக்கிறது இல்லையே? சொல்லுங்க. சாதி வேணாம்னு சொல்லிடுறாங்க, அடுத்த நம்ம கால்களான்னு சொல்லிடுறாங்க. ஆனா உலகத்தை முன்னேறிய நாட்டுப்பட சமூகம் சொல்லப்படுது அவங்களுக்கு கூட இடஒதுக்கீடு வேணாம், நாங்க படிச்சே முன்னேறது யாரும் சொல்றது இல்லையில. இப்ப இடஒதுக்கீடு வேணாம்னு சொன்னா சரின்றீங்களா நீங்க? வேணாம் சொன்னா உங்க கேள்வி அப்படிதான் இருக்கு. யார் வேணாம்னு சொல்ல மாட்டேங்கிறாங்கன்றீங்களா? தம்பி, இந்த கேள்விலாம் வந்து இலக்கியம் சார்ந்த நிகழ்வுல சமூக சோசியலிசம் இம்பார்ட்மெண்ட் கேட்கறது வாக்குவாதம் போயிடும். நம்மளோட பிள்ளைகளுக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க பழக்கம் இருக்கா இல்லையா? புரியலையா? நம்மளோட குழந்தைகளுக்கு நம்ம வீட்டுல தீபாவளிக்கு புத்தாடை எடுத்து கொடுக்க வழக்கம் இருக்கா இல்லையா? இருக்குங்க, உங்களோட பிள்ளை நிறைய இருக்கு. தீபாவளி எதுக்காக கொண்டாடுறோம்? தீபாவளி எதற்காக கொண்டாடுறோம்னா அது புராணக்கதை ஒன்று இருக்குல்ல? ஆமா, புராணம். இருக்குல்ல? ரிக்யாசும் யாமசாரோடம் அதுக்கான ஒரு புராணங்கள் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அந்த கருத்துக்களை கேட்டுக்கோங்க. எப்போதும் யாராவது கேட்கணும், அப்போதும் எப்போதும் காண்பது அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா. அப்ப எப்படி இருக்கும்போது நீங்க முதல்ல அதை வகைப்படுத்திக்கிறீங்க. இது வேண்டுகோளா இருக்கு. தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிற வழக்கம் ஒன்று இருக்குல்ல, அதுக்காக நம்ம கொண்டாடுறோம். நம்மளோட கொண்டாட்டத்துல வள்ளுவர் சொல்ல தீபாவளி கொண்டாடுறோம். ஒரு அரக்கன் அழிக்கிறதுனால இப்படிலாம் கொண்டாட ஒரு பழக்கம் நம்மளுக்கு இல்லை. அப்போ ஒரு புராணத்தாலே நம்ம தீபாவளி கொண்டாடும் போது அற்புதமான ஒரு கேள்வியா. முதல்ல படிவா ஒரு வேண்டுதல் சொல்றேன், என்னை மாத்தி மாத்திக்கிறேன். என்னுடைய கட்டுரையில தீபாவளி சம்பந்தமான வரைமுறைகள் எதுவும் இல்லை. ஆமா. அப்ப இதோட கருத்து உள்ளன்னு சொல்றேன். இல்ல நீங்க என்ன, நீங்க விக்கி எசூர் சாமி நம்மளுடைய ஆதரவுங்களா? நம்மளுக்கு சொல்லல, அது நம்ம பழக்கம் இல்ல அப்படின்ற. தீபாவளி தான் நம்மளுக்கு எல்லாம் சார்ந்து தமிழுக்குள்ள எடுத்துட்டு இல்ல. நீங்க கேள்வி கேட்டுக்கிறீங்க, பதிலுமே சொல்லிக்கிறீங்க. நீங்க ஒரு பகுத்தறிவாளரா இருக்கிறீங்க, உங்களை நம்புறேன் நானு. எல்லாமே மாற்றம் என்பது உங்களுக்குள்ளாவே இருக்கு. புரியுதுங்களா? உங்களோட கருத்துக்கள் நான் உண்மையிலே ஏற்றுக்கிறேன். நிச்சயமா. சிறந்த ஒரு கருத்துக்கள். நிச்சயமா. வாழ்த்து கூட சொல்லிக்கிறேன். மகிழ்ச்சி. நன்றி. நம்ம வந்து சமயத்தை பற்றி பேசணும்னாக்க இதற்கான களம் கிடையாது. ஓகேங்களா? அறிவு சார்ந்த கருத்துக்கள் மட்டுமே பதிவிடலாம். அப்படின்னா சிவராத்திரி பத்தி குறிப்பிட்டு வேண்டாம். சமயம் சார்ந்து பேச வேண்டாம்னா அவர் சிவராத்திரி பத்தி குறிப்பிட்டு வேண்டாம் தானே? ஏன்னா எத்தனையோ ஆயிரம் கல்வி சிவராத்திரியில கல்வியை பற்றி தான் சொல்றாரு. வச்சிருக்காங்க. சமூகத்தில் நடக்கிற நிகழ்வுகளை சொல்றாரு. தம்பி, கண்டிப்பா அதை வந்து ஆட்சேபிக்கிறாங்க. நீங்க ஆட்சேபிங்க. நான் எங்க சொல்றேன்னா, அறிவு எப்படி இருக்குன்னா ஆய்வுக்கு உட்பட வேண்டும். ஒரு அறிவு ஆய்வுக்கு உட்படுறாங்க. ஆய்வுக்குட்பட்டு மற்ற நாடுகளுக்கு காஷ்மீர் எனர்ஜி விட அந்த நாட்டு அதிகமா இருக்கு. அப்ப வீட்டில் இருக்கும்போது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆதார